உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா E4 E5 அப்படின்னா நம்ம மற்றதெல்லாம் ரீல்ஸில் போட்டிருப்போம். இப்போது E4 E5 அப்படின்னு வச்சா அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், வீடியோவாக சொல்ல போகிறேன். எல்லோரும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா E4 E5ன்னு வச்சாங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் ரிப்ளைஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளக்கங்களும் புரியும். எக்ஸாம்பிள் D4 அப்படின்னு சொன்னாங்கன்னா E×D4 அப்படின்னு அடித்து C3ன்னு வச்சா D×C3ன்னு அடித்தா இதுக்கு பேர் டேனிஷ் கேம்பிட்னு பேர். சரிங்களா? E4 E5 D4 E×D4 Queen×D4 அப்படின்னா இதுக்கு பேர் சென்டர் கேம்னு பேர். சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா E4 E5 பிஷப் C4 அப்படின்னா பிஷப் ஓப்பனிங்னு பேர். இதுக்கு NC3ன்னு ஆடினாங்கன்னா இதுக்கு பேர் வியன்னா அப்படின்னு பேர். F5 அப்படின்னு F4 அப்படின்னு போட்டாங்கன்னா இப்போது இதில் வந்து கிங்ஸ் கேம்பிட் அப்படின்னு பேர். இதுக்கு D5 வச்சா கிங்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டுன்னு பேர். இந்த D5 வைக்காமல் E×F4 அப்படின்னு அடித்தாங்கன்னா கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டர்னு பேர். இந்த கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டரில் பிஷப் C4 வச்சா கிங்ஸ் பிஷப் கேம்பிட்ஸ் பேர் அப்படின்னு பேர். இதே நைட் F3ன்னு வச்சாங்கன்னா கிங்ஸ் நைட் கேம்பிட் அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்து E4 E5 NF3 அப்படின்னு சொன்னால் NF3க்கு இப்போது பிளாக்கோட ரிப்ளைஸ் D6ன்னு ஆடினா ஃபிலிடார்னு பேர். D5 அப்படின்னு ஆடினாங்கன்னா எலிஃபெண்ட் அட்டாக்னு பேர். F4 அப்படின்னா லாட்வியான்னு பேர். சரிங்களா? இப்போ நம்ம E4 E5 பெட்ரோஃப் பற்றி பார்க்க போகிறோம். E4 E5 NF3 NF6 இந்த செட்டப்புக்கு பேர் பெட்ரோஃப்னு பேர். இதில் என்னென்னலாம் டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா NC3 பிஷப் C4 இது வந்து இயர்லியர் வேரியேஷன் பேர். இயர்லியராக மூணாவது மூலே இது மாற்றிடக்கூடிய ஐட்டங்கள். இது கொஞ்சம் ரேராக தான் ஆடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா D4 அப்படிங்கிற ஒரு லைன், இது கொஞ்சம் மெயின் லைன் தான். அப்படி ஆடினாங்கன்னா E×D4 ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு லைனு. N×E4ன்னு இருக்குது, இது ரெண்டாவது லைன். இது பிளாக்கோட சாய்ஸ். ரெண்டுமே D4ன்னு வச்சுட்டாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் பிளாக்குக்கு இருக்குது. ஒன்று E×D4, இன்னொன்று N×E4. இது ரெண்டும் ஒரு மெயின் லைன். இந்த D4 வைக்காமல் N×E5 அப்படின்னு அடிக்கிறாங்க இல்லையா, இதுதான் பெட்ரோஃப்லே இருக்கிறதுலே மெயினான லைன். இந்த மெயின் லைனை பொறுத்த வரைக்கும் NE5ன்னு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் D6ன்னு ஆடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்த நைட்டை பின்னாடி விரட்டி ஆகணும். அதனால் அந்த நைட் இங்கே போகிறாங்க, NF3 போகிறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த பானை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பான் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பானை இப்போ நம்ம போய் எடுக்க போகிறோம். N×E4 அப்படின்னு பேர். N×E4 அடித்தா அவங்க D4 அப்படின்னு வைப்பாங்க. D4 வச்சாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பானையும் சென்டரில் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிடணும். அதுக்கு நம்ம D5 ஆடினா போதுமானது. இப்போ அவங்க பிஷப் D3ன்னு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிஷப் E7 வச்சோம்னா அவங்க 0-0 அப்படின்னு பண்ணுவாங்க. இது ஒரு மெயின் லைன். சரிங்களா? இப்போ இதை அப்படியே ஒரு மூவ் மட்டும் கெட் பேக் பண்ணுறேன் பாருங்கள். ரைட். இப்போது பிஷப் E7 வைக்காமல் பிஷப் D6ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிஷப் D6 வச்சால், சரிங்களா, இந்த பிஷப் D6 வச்சாங்கன்னா அவங்க 0-0 பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் நமக்கு இங்கே சேஃப்டி பண்ணுறதுக்காக கேன்சல் பண்ணுறோம் 0-0. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க C4 அப்படின்னு ஆடுவாங்க. இந்த பானை அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பான் தான் இந்த நைட்டுக்கு டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை நம்ம விழுக்காட்டினோம்னா இந்த நைட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பர்பஸில் இவங்க இதை ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், C6ன்னு வச்சிங்கன்னா இப்போ இவங்க அந்த பானை அடித்தாங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பானை நிப்பாட்டி இந்த நைட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோஃப் இது ஒரு மெயின் லைன். பெட்ரோஃப் பொறுத்த வரைக்கும் 3 மெயின் லைன் இருக்குது. அதில் E7 ஒன்று, பிஷப் D6 ஒன்று, 2 லைனு. டைரெக்டாக D4 போட்டால் இப்போ (1×1 (1×1)ன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ரைட். இது பெட்ரோஃபில் உள்ள முக்கியமான மேட்டர்ஸ். ஓகே. இப்போது E4 E5 NF3க்கு NF6 வைக்காமல் NC6ன்னு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒயிட்டோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். C3ன்னு வச்சா போன்ஷியானி அப்படின்னு பேர். D4ன்னு வச்சா ஸ்காட்ச் அப்படின்னு பேர்.
இது ரெண்டும் வைக்காமல் NC3ன்னு வச்சாங்கன்னா பிஷப் B4 அப்படின்னு பிளாக் ஆடிட்டாங்கன்னா இதுக்கு பேர் 3 நைட்ஸ் கேம்னு அர்த்தம். இந்த 3 நைட் வெளியே வந்திருக்கு பாருங்கள், 3 நைட்ஸ் கேம்னு பேர். இந்த பிஷப் இங்கே வைக்காமல் இந்த நைட்டை NF6ன்னு வச்சா இதுக்கு பேர் 4 நைட்ஸ் அப்படின்னு பேர். இப்போது NC3 வைக்காமல் டைரெக்டாக பிஷப் C4 வச்சாங்கன்னா NF6 அப்படின்னு வச்சா, பிஷப் C4க்கு NF6ன்னு வச்சா இதுக்கு பேர் 2 நைட்ஸ்னு பேர். இந்த பிஷப் C4க்கு பிஷப் E7 வச்சா ஹங்கேரியன் டிஃபென்ஸ்னு பேர். பிஷப் C4க்கு பிஷப் C5ன்னு வச்சா ஜியாக்கோபியானோ அப்படின்னு பேர். இந்த ஜியாக்கோபியானோவை இட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடர்னில் சொல்லும் போது எல்லாருமே இட்டாலியன் தான் சொல்கிறாங்க. இந்த பிஷப் C5க்கு பதிலாக ஒயிட் பிஷப் C4 வராமல் பிஷப் G5 B5 வந்துச்சு அப்படின்னா A6 அப்படின்னா பழைய நேம் வந்து ரைலோபோஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூ நேம் அப்படின்னு சொன்னால் ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த பெட்ரோஃப் மற்ற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, ஸ்பானிஷ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி 3 நைட்ஸ் 2 நைட்ஸ் 4 நைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே உங்களுக்கு தேவைன்னா ஷார்ட்ஸாகவும் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் ஈஸியானு புரிகிற மாதிரி. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கேம்ஸ், ஷார்ட் கேம்ஸ் வந்து எப்படின்னு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஓப்பனிங்காக சொல்லி ஷார்ட் கேம்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த தொகுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.